மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் நம்மோடு இணைந்திருந்தார்கள். அவர்களிடம் பேசி வருகிறோம். இந்த வரிசையில் தற்போது அதிமுக தரப்பிலிருந்து திரு ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. முதல்ல இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அதை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து வரக்கூடிய திமுக 2.0 ஆட்சியில மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த வீடியோல தெரிவித்திருந்தார். அதே போல டெல்லியில இருக்கக்கூடிய கூட்டமும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டமும் வரக்கூடிய அந்த அடுத்த 3 மாசத்துல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இதை முறியடிக்க இது பல்வேறு சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்லாம் பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அடுத்து வரப்போக திமுக அது நடக்காது. ஒண்ணு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அடுத்தவங்க மேல பழி போட்டு தப்பிக்கிறதுல ஒரு கெட்டிக்கார புழுகு சொல்றதுல திமுக திரு ஸ்டாலினுக்கும் கை அது கலையுது. நான் கேட்குறேன், இப்போ தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை 1000 கொடுப்பேன்னு இவங்க சொன்னாங்க. யாருக்கு கொடுப்பேன்னாங்க? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு எடுத்து வேணா படிங்க தேர்தல் வாக்குறுதியை. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 1000 கொடுப்பேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் இன்னைக்கு வாங்குறாங்களா? இன்னைக்கு 2 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு அதில் எவ்வளோ கிட்டத்தட்ட 65% தானே இன்னைக்கு வாங்குறாங்க. அப்போ தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? 100% கொடுக்கல. சரி, 1000 ரூபா 2021ஆம் ஆண்டு ஆட்சி ஏற்பட்டோன்னு கொடுத்துருக்கலாம். அப்போ கொடுக்கல. 2022 கொடுக்கல. அதுக்கப்புறம் தேர்தல் 2023ஆம் ஆண்டு அந்த நினைக்கிறேன். அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் வர்றதை மனதில் வச்சு தானே 1000 ரூபா கொடுத்தீங்க. அப்போ அந்த உள்நோக்கம் என்ன? ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்பதற்காகவே அன்னைக்கு பணம் கொடுத்தீங்க. அது 2 வருஷம் கொடுக்கல நீங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் கிட்ட இருந்து எவ்வளோ வசூல் பண்ணீங்க? சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டண 2 மடங்கு உயர்வு, இது பல்வேறு வகையில் இன்னைக்கு மக்களை வாட்டி வந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு அதிகபட்சமாக அரசாங்கத்துக்கு 25,000 ரூபாய் இன்னைக்கு செலவு செஞ்சுட்டு இன்னைக்கு யானை பசி சோழ பொறுப்பு தோல்வி பயத்தில் கடைசி நேரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள கள்ள நிலவரம் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது இல்லை. ஒரு நிலைமை வந்த உடனே இன்னைக்கு வாக்குறுதிகளை அள்ளி சொல்ல அவர் தோல்வி பயத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் கோடி கோடியாக நீங்க அனௌன்ஸ் பண்ணாலும், திமுக அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, மீண்டும் திமுக ஆட்சி வரப்போவது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது. கேஸ் சிலிண்டரு மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. குறைக்கிறாங்க 4 ரூபா 1 லிட்டருக்கு, அதுவும் குறைக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா? அது ரத்து பண்ணல. அரசு ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அவங்க கிட்ட இருந்தே 10% வாங்கி கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் சொல்லி புதுப்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் சொல்லி கொண்டு வந்தீங்க. தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? ஒரு கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாத்திரம் தானே சொன்னாங்க. அதானே எதிர்பார்த்தாங்க அவங்க. அதுலேயும் பட்டைய நாமத்தை தீட்டிட்டாங்க இவங்க. அதே போன்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அப்புறம் தொழிற்சங்கங்கள் எல்லாமே இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் 65,000 கோடி ரூபாய் இன்னைக்கு இழப்பு. ஒரு கடுமையான அளவுக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு நிர்வாகமே ஒரு செயலிழந்த நிலையில இன்னைக்கு ஒரு தோல்வி பயத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, லேப்டாப் அம்மா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? +2க்கு கொடுத்துருக்கணும் லேப்டாப்பு. அப்போ தானே அது உபயோகமாக இருக்கும். டிகிரி முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிற காலத்தில் கொடுக்கும்போது அவங்களுக்கு பயன் இருக்கும். டிகிரி முடிச்சு கொடுத்த பிறகு என்ன பயன் இருக்கும்? ஆனால் காரணம் ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு. அது அந்த ஓட்டை திருட வேணும், ஓட்டை வேட்டையாடுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் நீ பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ அறிவிப்புகள் கொடுத்தாலும் சரி, மக்கள் ஒருபோது இனி திமுகவை நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக வர்ற தேர்தலில் படுதோல்வி நிச்சயமாக திமுக அடையும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.